சிக்ஸ் ஹிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 8 வருஷமாக வந்து பயங்கரமான ஹிட்டிங்கில் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு மேட்ச்சுக்கு குறைஞ்சது ஒரு 10 சிக்ஸராவது வந்து விழுந்துட்டு இருக்குது அந்தளவுக்கு பயங்கரமாக. அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா வந்து T20 ஃபார்மேட் தான். T20 ஃபார்மேட் வந்ததுலேருந்து ஃபேமஸ் ஆனதுலேருந்து பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் வெரைட்டி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் எவ்வளோ பெரிய கிரவுண்டாக இருந்தாலும் சரி சிக்ஸர்ஸ் வந்து அடிக்கிறதுக்கு பஞ்சமே இருக்காது. அந்தளவுக்கு பயங்கரமான எல்லா ஹிட்டர்ஸாக வந்து மாறிட்டு வராங்க. ஸோ ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா 10 சிக்ஸர் அடித்தாலும் கூட அவங்க அடிக்கிற அந்த சிக்ஸ் ஹிட்டிங்கான மீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 80லேருந்து அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா 100 மீட்டருக்குள்ளே வந்து இருந்துகிட்ருக்கோம். ஆனால் 10 வருஷங்களுக்கு முன்னாடி 15 வருஷங்களுக்கு முன்னாடி அடிக்கப்படுற சிக்ஸர்ஸ் எல்லாம் வந்து கவுண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச்சுக்கு 3-4 தான் அடிப்பாங்க. மேக்ஸிமமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து 5 சிக்ஸர்லேருந்து 7 சிக்ஸர் வந்து அடிச்சிட்ருப்பாங்க. ஆனால் அதுலேயும் அவங்க அடிக்கிற சிக்ஸர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டை தாண்டி ஸ்டேடியத்தை தாண்டி வெளியே போய் நிற்கும். இந்தளவுக்கு பயங்கரமான மேசிவ் ஹிட்டிங்கில் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அடிக்கிற சிக்ஸர்ஸ் எல்லாமே 100 மீட்டருக்கு மேலே 120 மீட்டருக்கு மேலே அடிக்கக்கூடிய சிக்ஸர்ஸாக வந்து இருந்துகிட்ருக்கோம். ஏன்னா ஒருத்தர் செட் பண்ணி வச்சுட்டு போன அந்த ஒரு ரெக்கார்டு அதை வந்து பார்த்திங்கன்னா முறியடிக்கிறதுக்கே வந்து இப்போ வரைக்கும் யாராலையும் வந்து முடியல. ஆனால் அதுக்கும் முன்னாடி 1997 மார்க் வாக் அப்படிங்கிற ஒரு ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் அடித்த அந்த ஒரு 6 மீட்டரை வந்து கம்ப்ளீட் இப்போ வரைக்கும் யாராலையும் வந்து பண்ண முடியறதில்ல. ஏன்னா அவர் அடித்த மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 120 மீட்டருக்கு அடிச்சிருக்காரு. இப்போ ஸ்டில் 2024 இருக்கும். இப்போ வரைக்கும் எந்த ஒரு பேட்ஸ்மேனும் வந்து அந்த ஒரு ஹிட்டிங்கை வந்து அடித்தது கிடையாது. அதாவது இது 10 வருஷங்களுக்கு அப்புறம் சொல்ல வருது. ஸோ அதுக்கு முன்னாடி அடித்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேசிவ் ஹிட்டர்ஸ் வந்து இருந்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ வேர்ல்டுலேயே பயங்கரமாக சிக்ஸ் ஹிட்டிங்கில் அடித்து பயங்கரமான அதிகபட்ச மீட்டருக்கு போன சிக்ஸ் ஹிட்டர்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். டாப் 3. ஸோ நம்பர் 3 இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மார்டின் கப்டில் தான். இவர் சவுத் ஆஃப்ரிக்கா அகைன்ஸ்ட் நடந்த 2012 மேட்ச்சில் சவுத் ஆஃப்ரிக்கன் பவுலர் சொசோபி போட்ட பாலில் வந்து பயங்கரமான ஹிட்டிங் சிக்ஸர் அடிக்கிறாரு. ஸ்டேடியத்தை தாண்டி வெளியே போகுது. கிட்டத்தட்ட இந்த சிக்ஸோட ஹிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 127 மீட்டருக்கு வந்து லாங்காக போகுது. ஸோ இதுதான் வந்து வேர்ல்ட்லேயே டாப் 3 பொசிஷனில், அதாவது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேயே வந்து டாப் 3 பொசிஷனில் இருக்கக்கூடிய சிக்ஸ் ஹிட்டிங் மீட்டராக இருக்குது. ஸோ அடுத்து நம்ம லிஸ்ட்டில் 2வது இடத்துல இருக்கிறது வந்து பிரெட்லி. ஒரு பவுலர் வந்து இவ்வளோ பெரிய சிக்ஸ் அடிக்கிறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயமா நினைக்கலாம். ஆனால் இவர் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 143 மீட்டருக்கு வந்து சிக்ஸரை வந்து அடித்து விளையாசிருக்காரு. வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகைன்ஸ்டாக அடித்த அந்த ஒரு சிக்ஸு கிட்டத்தட்ட அந்த ஸ்டேடியமே தாண்டி அங்கே ஸ்டேடியத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய நெட் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய இடத்துல வந்து விழுந்திருக்கு. இதுதான் வந்து ஒரு பவுலராக இருந்து அடித்த ஒரு சிக்ஸ் ஹிட்டிங் மீட்டராக வந்து பார்க்கப்பட்டுருக்கு. நம்பர் 1 பொசிஷன் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ஷாஹித் அஃப்ரிடி. இவர் வந்து 2013 வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகைன்ஸ்டாக மேசிவான சிக்ஸரை வந்து அடிக்கிறாரு. இவர் சவுத் ஆஃப்ரிக்கன் பவுலர் ரயன் மெக்லரன் போட்ட பவுலிங்கில் பயங்கரமான ஒரு சிக்ஸ் அடிக்கிறாரு. அது வந்து பார்த்திங்கன்னா 153 மீட்டருக்கு வந்து போகுது. இதுதான் வந்து கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியிலேயே வந்து அடிக்கப்பட்ட அதிகமான ஒரு மீட்ரு போன சிக்ஸாக வந்து பார்க்கப்பட்டுருக்கு. ஸோ 3 சிக்ஸருமே வந்து முக்கி அடிச்சிருந்தாலும் 3 முத்தா வந்து விழுந்திருக்கு. இந்த சிக்ஸர்ஸை வந்து 30 வருஷமே ஆனாலும் வந்து பிரேக் பண்ண முடியாது அப்படிங்கிற பற்றி நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிற பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் பாய்.